Hello students, இப்போ வந்து functions of skeletal system பார்க்கலாம். இது வரைக்கும் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். லெசன் நடத்தின வரைக்கும். இப்போ functions, okay. First வந்து support. It forms a rigid framework and supports the weight of the body against gravity. ஸோ என்டையர் பாடி வெயிட் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு சப்போர்ட் வேணும் ஃபுல்லாக. கிராவிட்டி, அதாவது இப்போ வந்து நம்ம நடக்கிறோம், ஓடுறோம், எல்லாமே ஒரு பாடி பேலன்ஸ் இருந்தால் தான் முடியும். ஸோ சப்போர்ட் தான் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து ஷேப். இட் ப்ரொவைட்ஸ் அண்ட் மெயின்டைன்ஸ் தி ஷேப் ஆஃப் த பாடி. அது உங்களுக்கு புரியுது. ப்ரொடெக்ஷன். இட் ப்ரொடெக்ட்ஸ் த டெலிகேட் இன்டர்னல் ஆர்கன்ஸ் ஆஃப் தி பாடி. ஸோ உள்ளுக்குள்ளே இருக்கிற டெலிகேட்டாக இன்டர்னல் ஆர்கன்ஸ், கிட்னி, லிவர், லங்ஸ், எல்லாம் எவ்வளவோ ஆர்கன்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது. ஆக்ட்ஸ் ஆஸ் அ ரிசர்வாயர். இட் ஸ்டோர்ஸ் மினரல்ஸ் சச் ஆஸ் கால்சியம் அண்ட் ஃபாஸ்பேட். Fat is stored in yellow bone marrow and represents a source of stored energy for the body. So acts as a reservoir. ரிசர்வாயர்னா என்ன? தேக்கி வச்சுக்கிறது. ஸோ இது என்ன? ஸ்டோரேஜ். என்னென்ன ஸ்டோரேஜ் ஆகுது? கால்சியம், ஃபாஸ்பேட், அதுக்கப்புறம் ஃபேட். ஃபேட் எங்கே ஸ்டோர் ஆகுது அப்படின்னா போன் மேரோ. அண்ட் வந்து மெயினாக எனர்ஜி தேவைப்படும் போது ரிலீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து லோகோமோஷன். இட் ஆக்ட்ஸ் ஆஸ் அ லீவர் அலாங் வித் த மசில் அட்டாச் டு இட். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் வந்து நம்மளால் ஆக்ஷன் கொடுக்க முடியும். முன்னாடியே பார்த்தோம், நம்ம லீவர் மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸ்ட்ரென்த். இட் கேன் வித்ஸ்டாண்ட் ஹெவி வெயிட் அண்ட் அப்சார்ப்ஸ் மெக்கானிக்கல் ஷாக். இது உங்களுக்கு புரியுது இல்லையா? நெக்ஸ்ட் ஆஸ் அ ஹீமோபாய்டிக் டிஷ்யூ. ஹீமோபாய்டிக் டிஷ்யூ, இந்த ஸ்பெல்லிங் கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். ரெட் அண்ட் ஒயிட் பிளட் செல்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் தி போன் மேரோ ஆஃப் த ரிப்ஸ். ஸ்பாஞ்சி போன்ஸ் ஆஃப் வெர்டிப்ரே அண்ட் எக்ஸ்ட்ரிமிட்டிஸ் ஆஃப் லாங் போன்ஸ். என்ன சொல்கிறாங்க இதில்? ஆஸ் அன் ஹீமோபாய்டிக் டிஷ்யூனா ரெட் அண்ட் ஒயிட் பிளட் செல்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் த போன் மேரோ ஆஃப் த ரிப்ஸ். ஸோ அந்த இடத்துல உற்பத்தி ஆகுது. ஸ்பாஞ்சி போன்ஸ் ஆஃப் வெர்டிப்ரே, நம்மளோட வெர்டிப்ரே நாம தான், ஓகே. ஸோ ஹியூமன் பீயிங்ஸ், மேமல்ஸ், இது முதுகெலும்பு உள்ளதெல்லாம் வெர்டிப்ரேன்னு கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ ஸ்பாஞ்சி போன்ஸ் ஆஃப் வெர்டிப்ரே அண்ட் எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் ஆஃப் த லாங் போன்ஸ். லாங் போன்ஸோட எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலலாம் இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட், ரெட் பிளட் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது. ஸோ என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்ன்னு வருது அப்படின்னு பார்த்தோன்னாக்க, ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் சப்போர்ட், ஷேப், ப்ரொடெக்ஷன், acts as a reservoir, locomotion, strength, as a hemopoietic tissue. Functions of skeletal system னா இது அத்தனையும் ஹைலைட்டிங், அதை அண்டர்லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஜஸ்ட் 2 lines 3 linesல எழுதிடும். நெக்ஸ்ட் இஸ் 9.8 ஆக்சியல் ஸ்கெலிட்டன். Axial skeleton forms the main axis of the body. It consists of skull, hyoid bone, vertebral column and thoracic cage. ஸோ ஆக்சியல் ஸ்கெலிட்டன்னு பார்த்தீங்கன்னா அதில் 4 இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்கல், ஹயோய்டு போன், தென் வெர்டிப்ரல் காலம் அண்ட் thoracic cage. ஸோ ஒன்று இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்கல்லை பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. த ஸ்கல் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் 2 sets of bones, cranial and facial. ஸோ கிரேனியம்ங்கிறது அந்த பின்பக்கம் இருக்குல்ல, மண்டை ஓடு சொல்கிறது. ஸோ அதுதான் ஸ்கல்லு. அதில் ஃபேஷியல் போன்ஸுங்கிறது ஃப்ரண்ட்டில் அந்த ஃபேஸ் ரீஜனை கவர் பண்ணக்கூடியது. அதே மாதிரி அப்படியே எக்ஸ்டென்ஷன் ஆகிறது வந்து கிரேனியல் ரீஜன். ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் டோட்டலாக வந்து 22 போன்ஸ், ஆஃப் விச் 8 ஆர் கிரேனியல் அண்ட் 14 ஆர் ஃபேஷியல் போன்ஸ். ஃபிகர் நல்லா கொடுத்துருக்காங்க. 9.85 பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் போன்ஸும் கிளியராக இருக்குது, கிரேனியல் போன்ஸும் கிளியராக இருக்குது, ஓகே. தி கிரேனியல் போன்ஸ் ஃபார்ம் தி ஹார்ட் ப்ரொடெக்டிவ் அவுட்டர் கவரிங் ஆஃப் த பிரெயின். ஸோ பிரெயினை சுற்றி ஒரு கேஜ் மாதிரி நல்ல ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன். ஏன்னா எந்த அதிர்வும் தாங்கக்கூடிய ஒரு சக்தி அந்த கேஜ், அதை அந்த கிரேனியல் போன்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் முடியும். ஸோ ஃபார்ம்ஸ் தி ஹார்ட் ப்ரொடெக்டிவ் அவுட்டர் கவரிங் ஆஃப் த பிரெயின் அண்ட் கால் தி பிரெயின் பாக்ஸ். தி கெப்பாசிட்டி ஆஃப் த cranium is 1500 cm3. These bones are joined by sutures which are immovable. ஸோ sutures அந்த மாதிரி, அதாவது ஒரு போன் இருக்கு இல்லையா, டோட்டலாக எவ்வளோ போன் கிரேனியமில்? 8 ஆர் கிரேனியல் போன்ஸ், 14 ஆர் ஃபேஷியல் போன்ஸ்ன்னு பார்த்தோம். ஸோ 8 கிரேனியல் போன்ஸும் வந்து
சூச்சர்ஸ்னால் ஜாயின் ஆகிருக்கு அண்ட் அது மூவ் ஆக முடியாது. ஓகே, தே ஆர் எ பேர்டு ஸோ அந்த என்னென்னு இப்போ லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க. 8 cranial போன்ஸும் பேர்டு பெரைட்டல். ஓகே, பேர் அப்படின்னா 2, பேர்டு டெம்பரல், இண்டிவிஜுவல் போன்ஸ் சச்சஸ் இதெல்லாம் தனித்தனியாக இருக்கிற போன்ஸு, ஃப்ரான்டல், ஸ்ஃபீனாய்டு, ஆக்சிபிட்டல், எத்மாய்டு. ஓகே, ஸோ இது வந்து டோட்டலாக 8 கொண்டு வரணும். பேர்டு பெரைட்டல், பேர்டு டெம்பரல், இண்டிவிஜுவல் போன்ஸ் சச்சஸ் என்னென்னா ஃப்ரண்டலில் 1, ஸ்ஃபீனாய்டு 1, ஆக்சிபிட்டல் அண்ட் எத்மாய்டு. ஸோ இதை வந்து மூவ் பண்ண முடியாது, சூச்சர்ஸ்னால் அப்படியே ஜாயின் ஆகிருக்கு. அவ்வளோதான். இந்த பேராகிராஃப் கிளியராக இருக்கும். நெக்ஸ்ட்டு, the large hole in the temporal bone is the external auditory meatus. ஸோ டெம்பரல் போனில் ஒரு ஹோல் இருக்கும். பிக்சரை பார்த்தா கிளியராக தெரியும். அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி மியாட்டஸ்னு பேர். இந்த ஃபேஷியல் போன்ஸ் maxilla, zygomatic, palatine, lacrimal, nasal are paired bones, whereas mandible or lower jaw and vomer are unpaired bones. Total எவ்வளோ இருக்கு? 14 are facial bones. ஸோ 14 கணக்குக்கு கொண்டு வரணும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, the large hole இருக்குது டெம்பரல் போனில், அதுக்கு பேர் எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி மியாட்டஸ். ஓகே, அது தனியாக ஞாபகம் வச்சுக்கணும். ஃபேஷியல் போனுக்குன்னு வரும். ஃபேஷியல் போனில் என்னென்னு பார்த்தா மேக்ஸில்லா இருக்குது, ஜைகோமேட்டிக், பேலட்டைன், லாக்ரிமல், நேசல், இது எல்லாமே பேர்டுனா எத்தனை? 2 2. ஸோ டோட்டலாக எவ்வளோ ஆகுது? 10 ஆயிடுது. வேறஸ் மேண்டிபிள் ஆர் லோவர் ஜா, மேண்டிபிள் வந்து லோவர் ஜான்னு சொல்கிறோம். ஓமர் ஆர் அன்பேர்ட் போன்ஸ். ஓகே, தே ஃபார்ம் த ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் த ஸ்கல். ஸோ ஸ்கல்லில் இருக்கிற ஃப்ரண்ட் போர்ஷனை இந்த ஃபேஷியல் இதுதான் வந்து கம்ப்ரைஸ் பண்ணுறது. ஓகே, ஃபேஷியல் போன்ஸ் வந்து நான் ஃபேஸுன்றதுலேயே உங்களுக்கு மீனிங் புரியும். தே ஃபார்ம் த ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் த ஸ்கல். A single U-shaped hyoid bone is present at the base of the buccal cavity. buccal regionங்கிறது இந்த மவுத் ரீஜன் தான் buccal cavity. ஸோ அங்கே வந்து U-shaped hyoid bone இருக்குது. It is the only one bone without any joint. ஜாயிண்டே இல்லாத போன் வந்து இந்த hyoid bone ஒன்றே ஒன்று. Each middle ear contains 3 tiny bones, malleus. இது வந்து சின்ன கிளாஸ்லேயே நம்ம படிச்சிருப்போம். malleus, incus, stapes, collectively called as இயர் ஆசிக்கல். ஸோ இந்த மூணையும் வந்து சேர்த்தா மாதிரி இயர் ஆசிக்கல்ஸ்னு சொல்லுவாங்க. தி அப்பர் ஜா இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் மேக்ஸில்லா அண்ட் த லோவர் ஜா இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் மேண்டிபிள். அப்பர் ஜா மேல் தாடை, கீழ்த்தாடைன்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து மேக்ஸில்லான்னு சொல்கிறோம். லோவர் ஜா இஸ் மேடப் ஆஃப் மேண்டிபுலார் போன். இதெல்லாம் அப்பர் ஜா இஸ் ஃபியூஸ்ட் வித் த கிரேனியம் அண்ட் இஸ் இம்மூவபிள். ஸோ அப்பர் ஜா என்ன ஆகிடுறதுனாக்க கிரேனியத்தோட ஃபியூஸ் ஆகிருக்கு. லோவர் ஜா இஸ் கனெக்டட் டு தி கிரேனியம் பை மசில்ஸ் அண்ட் இஸ் மூவபிள். ஸோ லோவர் ஜாவை நம்ம நல்லா அசைக்க முடியும். அப்பர் ஜாவை நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், மேலே இருக்கிற தாடை ரொம்ப அசைக்க முடியாது. நம்ம சாப்பிட்றதுக்கு உதவுறதே தவிர லோவர் ஜாவை நம்ம எல்லா டைரெக்ஷன்லேயும் அசைக்கிற மாதிரி அப்பர் ஜாவை அசைக்கவே முடியாது. மோஸ்ட் ப்ராமினென்ட் ஓப்பனிங் இன் த ஸ்கல் ஆர் ஆர்பிட்ஸ் அண்ட் தி நேசல் கேவிட்டி. ஸோ ஓப்பனிங்னு பார்த்தீங்கன்னா 2, ஆர்பிட்ஸ்ன்றது ஒன்று, nasal cavityங்கிறது ஓப்பனிங். foramen magnum is the large opening found at the posterior base of the skull. ஸோ ஸ்கல் ரீஜன்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ வந்து பெரிய ஓப்பனிங் அப்படின்னு பார்த்தா foramen magnum தான். எங்கே இருக்குது அதனோட லொக்கேஷன் பார்த்தா போஸ்டீரியர் பேஸ் ஆஃப் த ஸ்கல்லில் போஸ்டீரியர் ரீஜனில் பெரிய ஓப்பனிங் இருக்குது. தட் இஸ் கால்ட் அஸ் foramen magnum. Through this opening, the medulla oblongata of the brain descends down as spinal cord. ஸோ இது வழியாக தான் பிரெயினில் இருக்கிற அந்த மெடுலா ஆப்லங்கேட்டா ஃபோராமன் மேக்னம்ன்ற அந்த கேவிட்டி வழியாக அப்படியே இறங்கி வந்து டிசன்ஸ் டவுனாக இறங்கி வருது, ஸ்பைனல் கார்டாக தெரியறது. ஸோ இந்த பேராகிராஃபில் இது வரைக்கும் படித்ததில் ஸ்கல்லை பற்றி படிக்கிறோம். ஸ்கல்லுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா எவ்வளோ போன்ஸ் 2 செட்ஸ்ன்னு படிச்சிடறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் 2, ஜஸ்ட் ப்ரெஷ்அப். இது ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா கிரேனியல் அண்ட் ஃபேஷியல் போன்ஸ். டோட்டலாக எவ்வளோனாக்க 8 cranial bones, 14 facial bones அப்படின்னு படிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்கல்ல வந்து கெப்பாசிட்டி ஆஃப் த கிரேனியம்னு பார்த்தோன்னா 1500 cm3. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ கிரேனியத்தில் எவ்வளோ எதெல்லாம் பேர்ஸாக இருக்குது, எது இண்டிவிஜுவல் போன்ஸாக இருக்குது,
அதே மாதிரி ஃபேஷியலில் எது பேர்ஸாக இருக்குது, எது இண்டிவிஜுவல் போன்ஸாக இருக்குதுன்னு பார்க்குறோம். கிரேனியமை பொறுத்த வரைக்கும் எப்படின்னாக்க எல்லாமே இம்மூவபிள் ஜாயின்ட் பை ஃபியூச்சர்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு வந்து பேர்டுன்னு பார்த்தா பேர்டு பெரைட்டல், அதாவது ரெண்டாக இருக்குது, பேர்டு பெரைட்டல், பேர்டு டெம்பரல். இண்டிவிஜுவல் போன்ஸில் வந்து ஃப்ரான்டல், ஸ்பீனாய்டு, ஆக்சிபிட்டல் அண்ட் எத்மாய்டு, தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு வந்து லார்ஜ் ஹோல் இருக்குது. இதே மாதிரி தான் நம்ம லாஸ்ட்டாக பார்க்குறோம், லார்ஜ் ஹோல் ஒன்று இருக்குது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அது பேர் ஃபொராமன் மேக்னம்னு. பிகினிங்கில் அதே மாதிரி லார்ஜ் ஹோல் இந்த டெம்பரல் போனில் இருக்குது, அதுக்கு பேர் வந்து எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி மியாட்டஸ்னு பேர். அதுக்கப்புறம் வந்து ஃபேஷியல் போன்ஸ்னு பார்த்தோன்னா மேக்ஸில்லா, ஜைகோமேட்டிக், பாலட்டைன், லாக்ரிமல், நேசல் எல்லாமே பேர்ட். வேறஸ் மேண்டிபிள் வந்து லோவர் ஜான்ஸ் கீழ்தாட சொல்கிறோம், அந்த ஓமர் ஆர் அன்பேர்டு போன்ஸ் சொல்கிறோம். தே ஃபார்ம் த ஃப்ரண்ட் பார்ட். இவ்வளோ தான் இது ஃப்ரண்ட் பார்ட் கம்ப்ரைஸ் பண்ணுறது. யூ ஷேப்ட் ஹயாய்டு போன் வந்து இருக்குது, அது வந்து பேஸ் ஆஃப் த பக்கல் கேவிட்டியில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இட் இஸ் ஒன்லி ஒன் போன், அதுதான் நம்ம சொல்லிட்டோம், விதவுட் எனி ஜாயின். இயர்னு பார்த்தோன்னா மிடில் இயர்னில் 3 போன்ஸ் இருக்குது, மேலிஸ், இன்கஸ், ஸ்டேபிஸ், டுகெதர் நோன் அஸ் இயர் ஆசிக்கல். அப்பர் ஜா இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் மேக்ஸிலா அண்ட் லோவர் ஜா இஸ் மேட் அப் ஆஃப் ஃபார்ம்ட் ஆஃப் மேண்டிபுலார் போன் அது. ஓகே, ஸோ இப்போ அப்பர் ஜாவை மூவ் பண்ண முடியாது, லோவர் ஜாவை ஃப்ரீயாக மூவ்மெண்ட் கொடுக்க முடியும். அண்டு பெரிய ஓப்பனிங் இருக்குங்கிறத படித்தோம், அதுக்கு பேர் வந்து ஃபொராமன் மேக்னம்னு இருக்குது. அந்த ஃபொராமன் மேக்னம் வழியாக தான் வந்து அந்த மெடுலா ஆப்லங்கேட்டா இருக்குது இல்லையா, த்ரூ திஸ் ஓப்பனிங் மெடுலா ஆப்லங்கேட்டா ஆஃப் த பிரெயின் அது வந்து டிசென்ஸ் டவுன், அண்ட் அதுக்கு பேர் வந்து ஸ்பைனல் கார்டு நம்ம சொல்லிவிடுவோம். ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக எல்லாமே பெரைட்டல் போன் மேலே ஃபஸ்ட்டு, அப்புறம் நேசல் போன், ஸ்பீனாய்டு போன், டெம்பரல் போன். இது கண்டிப்பாக நம்ம ஈஸியாக ஒரு ஸ்கெட்ச் போட்டு வச்சுக்கணும் ரஃப் நோட்டில். அண்ட் லேபிளிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெம்பரல் போன், எத்மாய்டு போன், லாக்ரிமல் போன், ஜைகோமேட்டிக் எல்லாம் லைனாக எப்படி லேபிளிங் மட்டும் டுவர்ட்ஸ் ஒரு சைட் லேபிளிங் பண்ணோம், அது ஸ்ட்ரெயிட்டாக ஸ்கேல் வச்சு டாட்டர் லைன்ஸ் போட்டு ஆரோ மார்க் போட்டு லேபிள் பண்ணால் தான் பார்க்குறதுக்கு நல்ல அப்பீலிங்காக இருக்கும். அண்ட் வந்து அதை படிக்கும்போதே ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி பார்க்கணும், இல்லை ஒரு போர்டு வச்சு சாக் வச்சு வரைஞ்சி பார்க்கணும். ஓகே, ஸோ ட்ராயிங் மஸ்ட். பயாலஜி எடுத்துட்டோனாலே ட்ராயிங் மஸ்ட். ஸோ ஆன்சரோடு சேர்ந்து ட்ராயிங் வரைஞ்சி பார்த்து சிம்பிளாக, இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இவ்வளோ துல்லியமாக அதெல்லாம் இருக்கணும்னு இல்லை. ஸோ ஸ்கல்லுன்னு வரைஞ்சிடுறோம், வரைஞ்சால் அதனோட லொக்கேஷன்ஸ் கரெக்டாக நமக்கு தெரிஞ்சுக்கணும். பெரிட்டல் போன் எங்கே இருக்குது, நேசல் எங்கே இருக்குது, அதனோட ப்ரெசன்ஸ் இருக்கணும், அண்ட் அப்பியரன்ஸ் ஓரளவு இந்த மாதிரி இருக்கணும். இது வந்து ஃபோட்டோ, அது இந்த மாதிரி நம்மளால் வந்து 3D வியூவாவோ எதுவாகவோ நம்மளால் பேப்பரில் கொண்டு வர முடியாது. ஸோ ஜஸ்ட் அதனோட ப்ரெசன்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரஃப்பில் வந்து நோட்டில் நீட்டாக வரைஞ்சி வச்சு வித் லேபிளிங் அப்படி இருந்ததா தான் ஆன்டீரியர் வியூ அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா. அதே மாதிரி லேட்ரல் வியூ காட்டியிருக்காங்க, சைடு வேஸில் இப்படி. இந்த பிக்சர் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வரைஞ்சி பழகி எடுத்து வச்சுட்டா தான் நம்ம எக்ஸாம் டயத்தில் ரொம்ப ஈஸி டு ஃபாலோவாக இருக்கும் உங்களுக்கு. அந்த ஆன்சரோடு அந்த டயக்ராமை சேர்த்து படிச்சுன்னு வரணும் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் எப்போவுமே. தட் இஸ் த வே டு present your paper. Next comes vertebral column. Vertebral column is also called the backbone. So vertebral column நாலே முதுகெலும்பு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஸோ நம்ம முதுகெலும்பு உள்ளதுனால நம்மளுக்கு vertebrae பேர், vertebrates. ஓகே, இட் கன்சிஸ்ட் ஆஃப் டோட்டலாக எவ்வளோ 33 சீரியலி அரேஞ்ச்டு vertebrae. ஸோ ஒன்றுக்கு ஒன்று டிஸ்க் லைக்காக அரேஞ்ச் ஆகிருக்கும். 33 serially arranged vertebrae which are interconnected by cartilage known as intervertebral disc. ஓகே, 9.6 பிக்சரில் கிளியராக கொடுத்துருக்காங்க, அதை பார்த்தாலே தெரியும். ஸோ சீரியலாக அரேஞ்ச் ஆகிருக்கு, 33 vertebrae இருக்குது, அண்டு ஒன்றோட ஒன்று இன்டர் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இல்லைன்னா அதெல்லாம் நகர்ந்துரும் இல்லையா. ஸோ இன்டர் கனெக்டட் பை கார்டிலேஜ். அதனால தான் நம்ம உட்கார்ற போஸ்டர் எப்போவுமே கரெக்டாக இருக்கணும். ஸ்ட்ரைட்டாக வண்டியில் போனாலும் அது ஷாக் அப்சார்பிங் அந்த மாதிரி ஸ்ப்ரிங் இதெல்லாம் கொடுக்குறாங்க அந்த சீட்ஸ்க்கெலாம். ஸோ ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணுறச்சு, பஸ்ஸில் போகிறச்சு சடன் ஜர்க்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதனால் இந்த டிஸ்கெல்லாம் வந்து கார்டிலேஜ் அப்படிங்கிறத வச்சு கனெக்ட் பண்ணுறது நோன் அஸ் இன்டர்வெர்டிபிரல் டிஸ்க். தி வெர்டிபிரல் காலம் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம், இப்போ தான் அந்த ஹோலில் ஒன்று படித்தோம்ல, அது பேர் என்ன, ஃபொராமன் மேக்னமா. ஸோ அந்த இது வழியாக இந்த வெர்டிபிரல் காலம், அதாவது ஸ்கல்லிலேருந்து ஸ்பைனல் கார்டு டிசென்ட்ஸ் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் இல்லையா, ஃபொராமன் மேக்னம். ஸோ அது வழியாக ஸ்பைனல் கார்டு வருது. வந்ததுக்கப்புறம் ஒன்று ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. தி வெர்டிபிரல் காலம் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் த பேஸ் ஆஃப் த ஸ்கல் டு, ஸோ அந்த ஸ்கல்லோட அடிபாகத்துலேருந்து தான் அது ஆரம்பிக்கிறது.
அது எது வரைக்கும் போகிறது? pelvis and forms the main framework of the trunk region. ஸோ நம்ம சீட் போன் சொல்லுவோம், உட்கார்ற இடம் pelvis வரைக்கும் அது எக்ஸ்டெண்ட் ஆகி நிற்கிறது. The vertebral column has 5 major regions. They are vertebral column இப்போ பிரிக்கிறோம். ஓகே, the cervical, thoracic, lumbar, sacrum. Okay, they are the cervical, thoracic, lumbar, sacrum, 5 sacral vertebrae found in the infant which are fused to form one bone in the adult and coccyx. So that is என்னது, குழந்தையா சின்ன இன்ஃபேண்ட்டாக இருக்கும்போது sacral vertebrae 5 இருக்குது. ஓகே, they are fused forming என்ன அதுக்கு பேர் அடல்ட்டில் காக்கிக்ஸ்னு பேர். 1 போனாக ஃபார்ம் ஆகுது. 4 coccygeal vertebrae, ஸ்பெல்லிங் ரொம்ப முக்கியம். ஓகே, cocky COCCY geal vertebrae found in the infant which are fused to form one bone in the adult. ஓகே, இந்த இது கிளியராக இருக்கணும். 5 sacral vertebrae found in the infant which are fused to form one bone in the adult and coccyx 4 sacrum எடுத்தோன்னா 5 sacral vertebrae fuse ஆகுது. and coccyxன்னு எடுத்தோன்னாக்கா 4 coccygeal vertebrae found in the infant which are fused to form one bone in the adult. ஸோ இது இன்ஃபேண்ட்டாக இருக்கும்போது 5 sacral vertebrae இருக்குது, அடல்ட்டாக இருக்கும்போது ஃபியூஸ் ஆகிடுது. அடுத்தது இன்ஃபேண்ட்டாக இருக்கும்போது காக்கிக்ஸ் இருக்குது 4, அதெல்லாம் ஃபியூஸ் ஆகிட்டு ஒன்றாயிடுது. ஓகே, ஈச் vertebrae has a central hollow portion. ஸோ vertebrae ஒன்று மேலே ஒன்று டிஸ்க் மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கும். கார்டிலேஜ் லிங்கேஜ் இருக்கிறதுல நெடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் இருக்கும், ஹாலோவாக இருக்கும் அந்த போர்ஷன். அது வழியாக என்ன ரன், ஏன்னா எல்லாத்துக்கும் சப்ளை வேணும் இல்லையா, பிளட் சப்ளை எல்லாமே தேவைப்படும். ஸோ சென்ட்ரல் ஹாலோ போர்ஷன் த நியூரல் கெனால்னு பேர், த்ரூ விச் ஸ்பைனல் கார்டு பாசஸ். ஸோ இது வழியாக தான் நம்ம முதல்ல என்ன சொன்னோம், ஸ்பைனல் கார்டு பிரெயின்லேருந்து வருதுன்னு சொன்னோம். அந்த ஃபொராமன் மேக்னம் வழியாக இந்த ஹோல் வழியாக ஸ்பைனல் கார்டு ஜஸ்ட்டு என்ட்ராருது. ஃபர்ஸ்ட் vertebrae is called the atlas and the second vertebrae is called the axis. Atlas is articulated with the occipital condyles. Okay, first vertebraeக்கு பேர் வந்து என்ன, atlas, and the second vertebraeக்கு பேர் axis. Atlas is articulated with the occipital condyles. Okay, இந்த இடத்துக்கு கிளியராக இருக்கா? vertebral column protects the spinal cord, supports the head and serves as a point of attachment for the ribs and musculature of the back. ஓகே, இப்போ vertebral columnல இருக்கிற ஃபுல் இதுவும் படிச்சிருக்கோம். என்ன சொன்னோம், ஃபொராமன் மேக்னம், அங்கே ஒரு பெரிய ஆர்பிட் ஓப்பனிங் இருக்குது அப்படின்னு படித்தோம். ஸோ அதோடு அதை ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் vertebral columnத்தோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் வருது. ஸோ vertebral columnத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி அதை பார்க்கணும் அப்படின்னா, ஸோ the பேஸ், அது எங்கே லொக்கேஷன் அப்படின்போது பேஸ் ஆஃப் த ஸ்கல் அப்படின்னு பார்த்துட்டோம். ஸ்கல்லேருந்து ட்ரங்க் ரீஜன், அதாவது பெல்விஸ், பேஸ் ஆஃப் ஸ்கல் டு பெல்விஸ், மெயின் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் த ட்ரங்க்னு சொல்கிறாங்க. அது vertebral column எடுத்தோன்னா 5 மேஜர் ரீஜன்ஸ் இருக்குன்னு, cervical, thoracic, lumbar, sacrum, coccyx. ஸோ 5 ரீஜன், 1 below the other இருக்கணும். இப்போ சேக்ரமை வந்து என்ன சொல்கிறோன்னா, இன்ஃபண்ட்டில் 5 sacral vertebrae இருக்குது, காக்கிக்ஸ் எடுத்தால் 4 coccygeal vertebrae இருக்குது. அதெல்லாம் அடல்ட்டில் ஃபியூஸ் ஆகிடுது. அதில் 5ம் இதில் 4மாக ஃபியூஸ் ஆகி சிங்கிள் சேக்ரம் அண்ட் சிங்கிள் காக்கிக்ஸ் ஆகுது. அண்ட் இந்த vertebral column எடுத்தோன்னா வந்து ஒன்று கீழே ஒன்று அப்படியே சீரியலி அரேஞ்சாக இருக்குது அண்ட் இன்டர் கனெக்டட் பை கார்டிலேஜ். ஸோ நெடுவில் பார்த்தோன்னா ஒரு ஹாலோ போர்ஷன் இருக்குது, அது வழியாக நியூரல் கெனால் ரன் ஆகுது, த்ரூ விச் அது வழியாக தான், அது பேரே நியூரல் கெனால், அது வழியாக தான் இந்த ஸ்பைனல் கார்டு என்ட்ராய் பாஸ் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு vertebraக்கு பேர் அட்லஸ், செகண்ட் vertebraக்கு பேர் ஆக்சஸ். vertebral காலத்தோட மெயின் ஃபங்க்ஷன்னு பார்த்தோன்னா ப்ரொடெக்ட்ஸ் த ஸ்பைனல் கார்டு. ஏன்னா உள்ளே அதுதான் ரன் ஆகி வருது, வெளியில் இருக்குது vertebral column, அந்த கேப் இன் பிட்வீன் ஹாலோ ஸ்பேஸ் வழியாக வருது. அது சப்போர்ட்ஸ் த ஹெட் அண்ட் சர்வ்ஸ் அஸ் த பாயிண்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட் ஃபார் தி ribs and musculature of the back. Okay, see the picture is clearly given here. Cervical vertebra, thoracic vertebra, lumbar vertebra, sacrum, coccyx. ஸோ இந்த 5 ரீஜன்ஸ் நம்ம பார்க்குறோம். என்னென்னு எண்ணிக்கை 33க்கு கேல்குலேஷன் கொண்டு வராங்க, 7, 12, 5, 5, 4. ஓகே, தி sternum, that is the chest bone. Okay, sternum, the chest bone.
Sternum is a flat bone. Sternumங்கிறது ஒரு flat bone on the midventral line of the thorax. ஸோ thoracic regionல ஒரு ஃப்ளாட்டாக இருக்கிற போன் பேர் வந்து sternum. It provides space for attachment of thoracic ribs and abdominal muscles. இது அப்படியே நீங்கள் பிக்சர் பார்த்துக்கணும், தெரிஞ்சுக்கணும். என்ன சொல்கிறாங்க ஸ்டர்னம் அப்படின்னா அதனோட பேர் வந்து chest bone. Okay, it is a flat bone on the midventral line of the thorax. Okay, it provides midventral regionல இருக்கு. It provides space for attachment of thoracic ribs and abdominal muscles. Next comes the rib cage. There are 12 pairs of ribs. So இந்த regionல வந்து 12 pairs இருக்கு. Each rib is a thin flat bone connected dorsally. Each rib is a thin flat bone. எல்லாம் flat. Rib cage உங்களுக்கே தெரியும் இல்லையா, ஸ்கெலிட்டன் வந்து லேபில் இருந்தால் பார்க்கலாம். ஸோ ரிப் கேஜ் வந்து ஃப்ளாட் போன் இருக்கும், கனெக்டட் டார்சலாக கனெக்ட் ஆகிருக்கும் டு த வெர்டிபிரல் காலம் அண்ட் வென்ட்ரலி டு தி ஸ்டர்னம். ஸோ இந்த ரிப் கேஜ் எப்படின்னா ஸ்டர்னத்தோட இந்த ஃப்ரண்ட் ரீஜனில் அட்டாச் ஆகிருக்கும், அந்த பேக் சைடில் வெர்டிபிரல், அதை டார்சலி வென்ட்ரலின்னு சொல்லுவோம். அதை வெர்டிபிரல் காலத்தில் அட்டாச் ஆகி இட் ஹாஸ் 2 articulation surfaces on its dorsal and hence it is called bicephalic. ஸோ 2 வித ஆர்டிகுலேஷன் பண்ணுறதுனால பைசெஃபாலிக்னு பேர். ஃபஸ்ட்டு 7 pairs of ribs are called true ribs. ஸோ முதல்ல இருக்கிற 7 pairsக்கு பேர் true ribs or vertebrosternal ribs. Dorsally they are attached to thoracic vertebrae and ventrally connected to the sternum with the help of hyaline cartilages. The 8th, 9th, 10th pair of ribs do not articulate directly with the sternum but joined with the cartilaginous, that is the hyaline cartilage part of the 7th rib. These are called false ribs. ஸோ என்ன இருக்குது, ட்ரூ ரிப்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ஃபால்ஸ் ரிப்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ட்ரூ ரிப்ஸுக்கு இன்னொரு பேர் வந்து வெர்டிப்ரோஸ்டர்னல் ரிப்ஸ், ஃபால்ஸ் ரிப்ஸுக்கு வெர்டிப்ரோகான்ட்ரல் ரிப்ஸ். ஓகே, இந்த இது கிளியராக இருக்கணும் உங்களுக்கு. The last 11th and 12th pair of the ribs are not connected ventrally. Therefore, they are called as floating ribs or vertebral ribs. Okay, என்ன பார்த்தோம், true ribs, false ribs, floating ribs. அதுக்கு இன்னொரு பேர் பார்க்குறோம், vertebrosternal ribs, vertebrochondral ribs, vertebral ribs. Thoracic vertebrae ribs and sternum together form the rib cage. ஸோ டோட்டலாக ரிப் கேஜுங்கிறது இவ்வளோ தான். ரிப் கேஜ் ப்ரொடெக்ட்ஸ், எதை ப்ரொடெக்ஷன் கொடுக்க போகிறது, லங்ஸ், ஹார்ட், லிவர் அண்ட் ஆல்சோ பிளேஸ் எ ரோல் இன் ப்ரீதிங். தட்ஸ் ஆல். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். Rest we will see in the next class. See, here again picture is given. Okay, just go through it. Okay, thank you students, thank you.